சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ் ஐயா ப்ளஸ் காங்கிரஸ் காங்கிரஸ் போவார். திமுகவோட போய் தோக்கிறதே விரும்புவான். விஜயோட போய் 2 கட்டான ஆகிறத விட விஜயோட போனால் ஜெயிக் போடுறதுக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸ் கிடையாது. விஜய் ஹெல்ப்பாக இருக்காது, டிஎம்கேக்கு ஸ்பாயிலாக தானே இருக்கும். கட்சியை ஆரம்பிச்சுட்டு அது நான் தான் திமுக மாற்றும் போது தாவேகா கருத்தே இல்லைன்றது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தை. அப்போ இவர் எப்படி பிஜேபியை எதிர்ப்புறது? கேரளாலையும் அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கு அப்படின்னும் போது விஜய் அவர்களோட காங்கிரஸ் போகிறதுக்கான தார்மீக கணக்கு இதெல்லாம் இருக்குது. இந்த கணக்கெல்லாம் வச்சு தான் நாங்கள் போவோம்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதை எப்படி? 4வது கேள்வி, தாவேகாவோட காங்கிரஸ் போதுன்னா அது மாரலி தாவேகாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். இல்லை, அது வந்து டிஎம்கேக்கு ஸ்பாயிலராக விஜய் வருவார்ன்றது உண்மைதான். மறந்துடாதீங்க, 1.5% ஓட்டில் தான் 2016 ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது 3% ஓட்டு அவன் சைபர் ஆகிடுவான். ஆனால் நீங்கள் சரி, இப்போ காங்கிரஸ் தான் இவங்க பிரச்சனைக்காக தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, இப்போ காங்கிரஸ் பிரிஞ்சு போகிறாங்க, அவங்க தாவேக்கா கூட இணைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஒரு சில பத்திரிகையாளர்களுமே அதை சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது, இணையத்தில் சொல்கிறாங்க. அதுக்கான முடிவு இன்னும் 2-3 நாளில் வந்துடும். இப்போ அப்படி இல்லாட்டி கூட காங்கிரஸில் ஒரு முக்கியமான ஒரு பிரிவு சேர்ந்து போய் தாவேக்கால போய் இணைய போகிறாங்க. ஒன்று அந்த ஆப்ஷன், இல்லைனா மொத்தமாகவே காங்கிரஸ் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு பின்னடைவாக இருக்கும்? இல்லை இந்த தேர்தலில் அது ஒரு முக்கியமான பங்காக இருக்குமா? இல்லை தாவேக்காக்கு காங்கிரஸ் வருது ஒரு பெரிய பலமாயிடுமா? அவங்களுடைய செயல்முறைகள் எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கா ஒரு தேசிய கட்சி வராங்கன்றனால? காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் என்று நான் நம்புகிறேன். இப்பயும் சொல்கிறேன். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பாருங்க, இதை விட அசிங்கமாலாம் திட்டிட்டு எல்லாம் கூட அவங்க சேர்ந்துருக்காங்க. இந்த வடிவேலு சத்யராஜ் காமெடி வரல, என் குடும்பத்தை பற்றி அவன் அசிங்கமாக திட்டுவான், அவங்க குடும்பத்தை பற்றி நான் ரொம்ப அதை விட அசிங்கமாக திட்டுவாங்க. அதனால் வந்து இது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சகஜம். பட் அன்னைக்கு ஆப்ஷன் இருந்திருக்கா? வரேன். அதாவது வந்து அதனால் வந்து அதாவது உங்கள் கேட்ட கேள்விகளோட நீளமான கேள்வி. அதில் ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் சொன்னது வந்து இவ்வளவு நடந்து இவ்வளோலாம் ஒன்றுமே இல்லை, இதை விட கேவலமெல்லாம் போய் வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்திக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு நிற்பாங்க அரசியல்வாதிகள். எந்த விதமான ஒரு நாம்ஸும் வந்து அரசியல்வாதிகள் கிடையாது. எல்லா அரசியல்வாதியும் சேர்த்து சொல்கிறாங்க, இவங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இதை விட மோசமாக சண்டை போட்டுக்கிட்டு ஒன்று சேர்ந்தவங்களாக இருக்காங்க. தட் இஸ் பாலிட்டிஷியன்ஸ் as a கிளாஸ். அதனால் வந்து இதுக்கு பிறகுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை, அவ்வளோ தூரம் இன்னும் பெருசாக நடக்கும் இல்லை. அப்படியும் அதையும் நம்ம வச்சுக்கணும். பாலிட்டிஷியனோட ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா அவ்வளோ பெரிய சண்டைலாம் இன்னும் நடக்கலை. அது ஒன்று. 2வது வந்து நான் இப்பயும் நம்புகிறேன், காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போகாது. somehow there will be an arrangement. அவங்க இந்த அலைன்ஸை வந்து ஸ்டாலின் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறார். திமுகவோட வாடகை வாய்களும் அறிவாலி அல்சேஷனுங்களும் வேணால் காங்கிரஸை பாஞ்சு புரண்டலாம். நீங்கள் சொன்னீங்க இணையத்திலலாம் வந்து அவுத்து விட்ருக்காங்க. சும்மாவே கடிக்கக்கூடிய குதிரக்கூடியவைகள் இன்று எவ்வளோ தூரம் கடித்து குதிரை கொண்டு இருக்கின்றன என்பது தெரியும். இதெல்லாம் திமுகவோட பின்னணியிலேருந்து நடந்தாலும் திமுக தலைமைக்கும் அறிவுள்ள ஒவ்வொரு திமுக காரனுக்கும் காங்கிரஸ் தங்க கூட இருக்கணுன்ற எண்ணம் இருக்குது. காங்கிரஸ் வெளியில் போச்சுன்னா அது 3% ஓட்டாக இருந்தாலும் அது இல்லைன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. உங்களுக்கு தனி மெஜாரிட்டி வராது, 118 வராது, 70 80 சீட்டு வருவீங்கன்றது நம்மை விட அவர்களுக்கு நன்றாக தெரியும். மறந்துடாதீங்க, 1.5% ஓட்டில் தான் 2016 ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது 3% ஓட்டு அவன் சைபர் ஆகிடுவான். ஆனால் நீங்கள் இந்த 118 வர முடியாது. இழக்க போகிறது ஆட்சி உங்களுக்கு. அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு 60 வருஷமாக பவர் இல்லை. அடுத்த வருஷம் வந்தோன்னா வைர விழா கொண்டாட போகிறாங்க 67 மார்ச்சில். காங்கிரஸுக்கு ஒன்றுமே கிடையாது. பல மாநிலங்களில் கிளையே கிடையாது, ரெப்ரஸன்டேஷனே கிடையாது, அசம்பிளி ரெப்ரஸன்டேஷனே கிடையாது. அதனால் அது ஒன்றும் இப்போ காங்கிரஸுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நஷ்டம் உங்களுக்கு தான். 3 அதனால் திமுக காங்கிரஸை இழக்க விரும்பாது. எப்படியாவது ஸ்டாலின் வில் மேனேஜ் தி அலைன்ஸ். முதலமைச்சரோட அனுபவத்தாலையும் அவங்ககிட்ட இருக்க அதிகாரம் இருக்கிறதாலையும் பணபலத்தாலையும் அவங்களால் அதை சாதிக்க முடியும். அவர் கண்டிப்பாக காங்கிரஸை தக்க வைத்துக் கொள்வார் நான் நம்புகிறேன். கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையீடு இருக்க வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் ஹைகமாண்டும் அதுக்கு இறங்கி வரும். அவங்க அலையன்ஸ் உடையாதுன்னு நான் நம்புகிறேன் இன்னமும். 3வது வாய்ப்பு நீங்கள் சொன்னது, அப்படி ஒரு வேளை போச்சுன்னா காங்கிரஸ்லேருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு போய் தாவேக்காகிட்ட போகுமான்னு அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா இருக்கிறதே அது இவ்வளோ உண்டு. சைபரில் பாதியா காலா இப்போ அன்னைக்கு மூப்பனார் பிரிஞ்சார்னா அன்னைக்கு ஓரளவு இருந்தது. மூப்பனார்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். பொதுமக்கள் கருத்து வந்து எதிராக திரும்பிச்சு. ஜெயலலிதா நரசிம்மராவ் கடைசி நேரம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் அலையன்ஸில் போனதால் மூப்பனார் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் கட்சி ஆரம்பித்தார். சிதம்பரம் மாதிரியான அறிவுஜீவிகளால் அதை வந்து உடனடியாக எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணி சிம்பிள் வாங்க முடிஞ்சது. சைக்கிள் சிம்பிள்லாம் சின்னனா 40 எம்எல்ஏ 20 எம்பி வாங்கி அத்தனையும் ஜெயிச்சாங்க. 100% ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்தாங்க. அன்றைக்கு கட்சிக்கும் ஓரளவு பலவீனம் இருந்தது. எனக்கு சதவீதம் தெரியல, ஆனால் ஓரளவு வலு இருந்தது. இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து மிக மிக மோசமான கண்டிஷனில் இருக்குது. 4% 2021 கணக்குப்படி பார்த்திங்கன்னா அதை 3%ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 3%ல் உடையிறதாலே பெரிய லாபம் ஒன்றுமே கிடையாது.
4வது கேள்வி, தாவேக்காவோட காங்கிரஸ் போதுன்னா அது மாரலி தாவேக்காக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். பட் ஆர்கனைசேஷனலி தாவேக்காக்கு எந்த பலமும் இல்லாததால், களத்தில் திமுக இன்னைக்கு விசுரூபம் எடுத்து நிற்கிறதால, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவும் விசுரூபம் எடுத்து நிற்கிறதால, பிரிஞ்சு போன காங்கிரஸால் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணி பெரிய அளவில் திமுகவுக்கு கவுண்டர் கொடுக்க முடியாது. விஜய் ஹெல்ப்பாக இருக்காது, டிஎம்கேக்கு ஸ்பாயிலாக தானே இருக்கும். இல்லை, அது வந்து டிஎம்கேக்கு ஸ்பாயிலராக விஜய் வருவார்ன்றது உண்மைதான், அது நான் ஒத்துக்கிறேன். இப்போ காங்கிரஸ்லேருந்து ஒரு செக்ஷன் பிரிஞ்சு போகுதுன்னா அது ஸ்பாயிலராக இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் மறுக்கல. பட் ஆர்கனைசேஷனலி வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் அது எப்படி போகும்னு நம்மளால் கணிக்க முடியல. இன்றைக்கி விஜயோட ஓட் பேங்க்குன்றது வந்து ஒரு 3% டிப் இருக்குன்றாங்க, விச் இஸ் 27%, 30%லேருந்து 27% ஆயிருக்கு. இது அடுத்த 2 மாதம் போகும்போது எலெக்ஷன் டைமில் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை போட்டு கேம்பெயினுக்கு போகும்பொழுது பூத்தில் எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடுவோம், எவ்வளோ பர்சன்டேஜ் வரும். இப்போ இருக்க 27%ன்றது ஒரு 20% ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் இருக்குது. அது வருமா அல்லது அதுக்கு கீழே குறையுமா? இன்னொன்று, அவங்க கேண்டிடேட்டில் திரும்ப சொல்கிறேன், எத்தனை பேரோட நாமினேஷன்ஸ் வந்து ஏற்கப்படும்னு தெரியாது. ஏன்னா அதில் ஏகப்பட்ட குளறுபடி நடக்கும். வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ் இருப்பான், தெரியாமல் தப்பு பண்ணிவிடுவான். திமுக விளக்கண்ணை ஊற்றிட்டு பார்ப்பான் ஸ்க்ரூட்டினியில். ஒன்ஸ் ரிஜெக்டட்னா முடிஞ்சது கதை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போனோம், 20 வருஷம் ஆகும் முடியறதுக்கு. ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு. இதை ஸ்டாலின் 2011 ஜெயிச்ச கேஸில் மெட்ராஸ் 2017 ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆன சைத பெட்டிஷனில் 8 வருஷம் பொறுத்து நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகிருக்கு 15 வருஷம் பொறுத்து. ஸோ நாமினேஷன் ஒன்ஸ் அந்த ஸ்டேஜில் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா யூ ஆர் ஃபினிஷ்ட். ஸோ விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட், விஜய் வந்து ஒரு பெரிய கட்சியோட, ஒன்றுபட்ட காங்கிரஸோட மற்ற கட்சிகளோட இருந்தால் வேணால் ஒரு ஃபைட்டை லான்ச் பண்ணலாம். தனியாக அவரால் வந்து திமுகவை எந்த அளவுக்கு ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் சேலஞ்ச் பண்ண முடியும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு திமுக பல விஷயங்களை செய்யும். விஜய்க்கு சப்போர்ட்டாக இன்னொரு பெரிய பார்ட்டியான ஏடிஎம்கேவும் இல்லைன்னு பொழுது விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பாலிடிக்ஸ் என்னன்றது இட்ஸ் டிபேட்டபிள். காங்கிரஸில் ஒரு செக்ஷன் பிரிஞ்சு விஜய்க்கு போச்சுன்னா அது விஜய்க்கு லாபமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு என்னமோ பெரிய அளவில் லாபம் இருக்காதுன்னு தோணுது. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டோட கம்பேர் பண்ண முடியாது. விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அஃப்கோர்ஸ் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவருக்கான ஓட் பேங்க் இருக்குது. அதே மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் வந்து நம்ம திமுகவினோட துணை இல்லாமலே காங்கிரஸ் வந்து திரும்ப ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் வர இருக்கக்கூடிய கேரளாலையும் அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. அப்படின்னும் போது விஜய் அவர்களோட காங்கிரஸ் போகிறதுக்கான தார்மீக கணக்கு இதெல்லாம் இருக்குது. இந்த கணக்கெல்லாம் வச்சு தான் நாங்கள் போவோம்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? தார்மீக கணக்குன்றது தவறான வார்த்தை, பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு ஒரு வேலிடான பாயிண்ட்டு. ஆனால் அதில் என்ன சிக்கல்னா, இதெல்லாம் செய்கிற அளவுக்கு விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கல் வில் பவர் இருக்குதா? ஏன்னா அவர் ஓப்பனாக காங்கிரஸோட போகிறதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்னா பிஜேபியோட உக்ரமான தாக்குதலுக்கு தயாராகணும். அப்படி போனால் ஒரு கால் அவர் வந்து இங்கேயுமே காயின் பண்ணலாம்ல, நாங்கள் தான் வந்து அப்படி சொல்லலாங்க. ஆனால் அவருக்கு வரக்கூடிய அழுத்தங்களை தாங்குற அளவுக்கு அவருக்கு பொலிட்டிக்கல் வில் பவர் இருக்கா? இன்ன வரைக்கும் அவர் பிஜேபி எதிர்த்து எதுவுமே பேசலை. அதை வந்து ஒரு டாக்டிக்கல் மூவ்னு அவர் சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலாக அதுக்கு பயம் காரணம், அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் பிஜேபியை மூர்தன்யமாக எதிர்க்காமல் இருப்பதற்கு ஒரு பயம் காரணம், தயக்கம் காரணம், அப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் பயன்றது ஒரு டெரகேட்டரி வேர்டுனா. பிப்ரவரி 20 அவங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அவர் அருண்ராஜ், ஃபார்மர் IRS ஆஃபீஸர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, பிஜேபி சிபிஐ மூலம் மத்திய அமைப்புகள் மூலம் அழுத்தத்தை ஆரம்பித்து விட்டதுன்றாரு. இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிற பாலிடிக்ஸை விஜய் ப்ளே பண்ணாருன்னா தட் வில் பி அன் எக்ஸலண்ட் பாலிடிக்ஸ். காங்கிரஸுக்கு வந்து அந்த திமுகவை செக் வைக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். பாண்டிச்சேரியிலையும் கேரளாவையும் காமிச்சு அதை செய்கிற அளவுக்கு விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கல் வில் பவர் இல்லைன்றதான் பிரச்சனையே. விஜயோட ப்ராப்ளமே அவரால் தாங்க முடியாத அளவுக்கு 2 விஷயம் இருக்குது. 2 ப்ராப்ளம் விஜய்க்கு. ஒன்று, நான் பார்த்த வரைக்கும் அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது. அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ரியலி அவரால் தாங்க முடியல. அவரோட ப்ராப்ளமே அதுதான். ஏன் வெளியில் வர முடியல? 2வது, அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது, பயன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி நம்ம காங்கிரஸோடு போனோம்னா பிஜேபியோட நம்ம பிஜேபியை எதிர்க்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி பெரிய அளவில் பணம் வச்சுருக்க யாராலையாவது பிஜேபி எதிர்க்க முடியுமா? ஐ வில் புட் இட் அதர் வே ரவுண்ட். அதை தான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கி நீங்கள் சில விஷயங்களை வந்து அதர் வே ரவுண்டு பார்க்கும்போது புரியும், நேரடியாக பார்க்கும்போது புரியாது. இன்றைக்கி பணம் பெரிய அளவில் வைத்திருக்க யார் ஒரு ஆள் பிஜேபி எதிர்க்க முடியுமா? அவர் சொல்கிற அதே பதில தான் நம்ம சொல்கிறோம். 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வரவரால் பிஜேபி எப்படி எதிர்க்க முடியும்? நான் அதை விட்டுட்டு வரேன்றதை முன்னே யார் விட்டுட்டு வர சொன்னா? அது மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. நாங்களே கேட்டோம் ஒன்றா
இது எல்லா காலத்திலையும் பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தி வந்து லூக்ரேட்டிவ் பாரிஸ்டராக இருக்கும்போது பெரிய அளவில் நேரு வரலையா? நேரு வரலையா? எவ்வளோ பெரிய தியாகிகள் அவங்களாம், தியாக தீபங்கள். அதில் ஒரு 9 வருஷம் சிறையில் இருந்தார். காந்தியை விட நேரு அதிகமாக சிறையில் இருந்தார். 9 ஆண்டுகள் சிறைப்பறவைன்னு பேர். ஆனால் இந்த பவுண்டர் இந்த பங்களாவே தேசத்துக்கு கொடுத்தவங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்களா, நான் வந்து பாரிஸ்டராக லட்சமாக சம்பாதிச்சேன், அதை விட்டுட்டு வந்தேன், இவ்வளோ பெரிய அரண்மனையை விட்டுட்டு வந்தேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நேரு எழுதியிருக்காரு, பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள். அவருடைய 100 வால்யூம்ஸ் இருக்குது கடிதங்கள். அதில் எங்கேயாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அதை எப்போ நீ சொல்ல ஆரம்பிக்கிறியோ தியாகத்துக்கு விலை இல்லை. இப்போ நீங்கள் கேட்குற பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டுங்க. அதில் நீங்கள் ரொம்ப டீப்பாக அது ஒரு வெரி குட் கொஸ்டின். அவங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, காங்கிரஸுக்கும் அந்த பொலிட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ஏன் திமுகவோட இருக்காங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. விஜய்ன்றது ஒரு அன்டெஸ்டடுங்க, அது ஒரு மண் குதிரையாக தான் அவங்க பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கி. அதை நம்பி நீங்கள் எப்படி போவீங்க? அது வந்து ஒரு வலுவான குதிரையாக இருந்தாலும் தன்னளவில் இது தன்னை ஒரு மண் குதிரையாகத்தான் என்று காட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன பொலிட்டிக்கல் ஃபைட்டு பிஜேபிக்கு எதிராக நீ பேசினேன்? திமுகவை எதிர்க்கணும், ஓகே. பிஜேபி எதிர்க்க வேண்டிய விஷயங்களெல்லாம் எதிர்க்காமல் மௌனம் காப்பதும் அதை நியாயப்படுத்துறதும், எல்லாரும் தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபியில் இருக்காங்க, நானும் ஆன்டி பிஜேபி பேசணும், அதை அறுவடை பண்ண போகிறது திமுகன்றதும் சால்ஜாப்பு. நீங்கள் உங்களோட பிஜேபி எதிர்த்து பேசுகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தை நீங்கள் வந்து நியாயப்படுத்துறீங்க. திருப்பரங்குன்ற மாதிரி இஷ்யூவில் உங்களுக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் எப்படி இருக்கும்? நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். ஸ்டாண்ட் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட விஜய்க்கு ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கலாம். திரும்ப சொன்னேன், ஸ்டாண்ட் இல்லைன்றது தாவேக்காவோட ஸ்டாண்டு. இப்போ தேமுதிக ஏன் ஸ்டாண்டே இல்லைன்னு போது பிரேமலதாக்கு ஏன் ஸ்டாண்ட் இல்லை நம்ம கேட்கல. நாட் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ். கட்சியை பற்றி நம்ம கேட்குறோம். கட்சிக்கு என்ன ஏன் ஸ்டாண்ட்? கட்சி இருக்கிறதால தானே இந்த கர்மாந்திரத்தை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம். இல்லாட்டி இவங்களை பற்றிலாம் நம்ம ஏன் பேசுவோம்? ரஜினி பற்றி பேசுகிறோம்னா அவசியமே இல்லை. ஒரு நடிகர், அவர் ஏர்போர்ட்டில் போய் மைக்கு நீட்டுவான், அவர் நோ கமெண்ட்ஸ் போயிட்டே இருப்பார். அது ஒரு நியூஸ் ஆகும். அது வந்து ஒரு தனிநபர் நடிகனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவனுக்கு கருத்து இருக்கலாம், இல்லாமல் போகலாம். கட்சியை ஆரம்பிச்சுட்டு அது நான் தான் திமுக மாற்றுன்னு போது தாவேக கருத்தே இல்லைன்றது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். அப்போ இவர் எப்படி பிஜேபியை எதிர்ப்புறதுல நியாயப்படுத்த முடியும்? இப்போ பாண்டிச்சேரியில் காங்கிரஸும் விஜயும் சேர்ந்துனா அங்கே என்டிஎஃப் ஃபினிஷ்டு. ஆனால் விஜய் வரமாட்டார். வந்தார்னா இங்கே அமித்ஷாவை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி கேரளாவுக்கு போகிறாரு அப்படின்னா பிஜேபி விட மாட்டான். அப்போ இந்த அளவுக்கு ஒரு தயக்கமுள்ள மனிதரை நம்பி திமுக மாதிரியான ஒரு ட்ரஸ்டட் ஆலியை காங்கிரஸ் எப்படி விட்டுட்டு போகுது? சார், கார்த்தி சொல்றதெல்லாம் நான் ஒரு துணை கேள்வியாக கேட்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு சூழலில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு 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 பனிப்போர் இருக்கிற சூழ்நிலையில் கிரவுண்ட் லெவலில் ஜெல்லே இல்லை. ஒரு கேடரை போய் ஒரு தொண்டரை போய் கேட்டால் நாங்கள் எதுக்கு திமுக இருக்கணும்னு கேட்குறான். ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கிடைக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க அல்லது எம்பியாக இருக்கிறவங்க நாங்கள் தொடர்றவங்க அப்படிங்கிறான். அப்போ கிரவுண்ட் லெவலில் இருக்கிற கேடர் தான் ஓட்டு போட போகிறான். அவனே விஜய் கூட இருக்கும்போது நீ வச்சு என்ன வெக்காட்டி என்ன, நான் டேரக்டாக விஜய் கூட போயிருந்தேன்னு சொல்லுவான். அப்படி இது வந்து மேம்போக்காக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரப்போசிஷனாக இருக்கும். இது வந்து 96 கதை. காங்கிரஸ் திமுக சேர்ந்தாலும் கீழே ஜெல்லாவில் கேடர் பூரா மூப்பனார்கிட்ட போனால், அப்போ எம்எல்ஏவும் போனால் ஜெயிச்சாங்க. இப்போ என்னென்னா அத்தனை எம்எல்ஏவும் திமுகவோட போகணுன்றான். 18 எம்எல்ஏவும் கழுத்து போட்டு கார்கேக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க திமுகவோட தொடரணும். ஆனால் நீ கேடர்கிட்ட போய் எடுத்தினா 90% கேடர் திமுக வேணான்றான். காங்கிரஸ் எப்படி இந்த பிரச்சனையை பார்க்கும்னா, ஓகேங்க திமுக வேணும், வாட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இல்லாமல் காங்கிரஸால் போக முடியாது. கேடர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் திமுகவோட போய் தோக்கிறதே விரும்புவான். விஜயோட போய் 2 கட்டான ஆகிறத விட விஜயோட போனால் ஜெய் போடுறதுக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸ் கிடையாது. ஏன்னா பார்ட்டி டசன்ட் ஹேவ் அன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இப்போ கலைஞர் 96 கடைசி 3 மாதம் தான் ஒரு எலெக்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணார். கடைசி 2 மாதம் இன்ஃபேக்ட் 92 96 வரைக்கும் சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடியும் தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தாங்க. ஜெயலலிதா மூப்பனார் விட ஜெயலலிதாவுக்கு எதிராக பெருசாக எதுவும் பேசினதில்லை. ஆனால் காங்கிரஸ் ஏடிஎம்கேவோட போகிறது முடிவு பண்ணப்போ மூப்பனார் உடைச்சிட்டு வெளியில் வந்தப்போ அந்த டிஎம்சிக்கு வந்து இருக்கக்கூடிய பலன்றது பெரிய பலம் கிடையாது. அன்னைக்கு திமுகவோட போய் சேர்ந்தாங்க. திமுகவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஜெல்லாச்சு, அதனால அது பலமாச்சு. இங்கே திமுகன்றது ஒரு ஆலமரம், அதில் சந்தேகமே வேணாம். அட் ஆல் காஸ்ட் தே ஹேவ் 20% ஓட் பேங்க். தமிழ்நாடு பூரா எல்லா கிராமங்கள்லையும், தமிழ்நாடு பூரா எத்தனை கிராமம் இருக்கும் எனக்கு தெரியல, 40,000 கிராமம் இருக்குன்னா அத்தனை கிராமத்துலேயும் கிளைகள் வச்சிருக்க ஒரு கட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் எலெக்ஷன்ஸ்னு வந்ததுன்னா அவங்கள மாதிரி யாராலையுமே ஒர்க் பண்ண முடியாது. அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருந்ததால தான் தமாகவால் மூப்பனாரால் ஜெயிக்க முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து விஜய்க்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காங்கிரஸ் ஹைகமாண்ட் நம்பலை. ரெண்டாவது காங்கிரஸ்குள்ளே 2 வியூ இருக்குது. அதிகாரத்தில் இருக்கவன் அத்தனை பேரும் திமுகவோட போகணுன்றான். அன்னைக்கு அப்படி இல்லை. அன்றைக்கி அதிகாரத்தில் இருந்தவனும் ஜெயலலிதா வேணான்னா, ஏன்னா அலங்கோல ஆட்சி இது. அதனால் அத்தனை பேர் மூப்பனார்கிட்ட வந்தான். இங்கே அதிகாரத்தில் இருக்கவன் அத்தனை பேரும் 18 எம்எல்ஏ 9 எம்பி மாணிக்கம் தாக்கூரை தவிர அத்தனை பேரும் இன்றைக்கி திமுகவோட போகணுன்றான். அவங்களுக்கு ஓரளவு ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்தந்த எம்எல்ஏக்கும் ஆள் பலம் இருக்கும். அப்போ
கீழே கேடர் ஸ்ட்ரென்த் எதிராக இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக வந்து பவரில் இருக்கவங்க திமுகவோட போகணும் போது அதை ஹை கமாண்டால் ஒதுக்கிட்டு போக முடியாது. ஓப்பனாக சொன்னால் ராகுல் காந்தி டசன்ட் வாண்ட் டிஎம்கே, பட் சோனியா காந்தி வாண்ட்ஸ். கார்கே வந்து யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் கேட்பார். அவருக்கு ஒரு டம்மி தானே அவர். ராகுல் காந்தி தான் உண்மையான முடிவு. பட் டிஎம்கே ரிலேஷன்ஷிப்பை பற்றி முடிவெடுக்கிறது இட்ஸ் நாட் ராகுல் காந்தி, இட்ஸ் சோனியா காந்தி. அந்த அம்மா இருக்க வரைக்கும், சோனியா காந்தி இருக்க வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். தெளிவாக இருக்கும். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. 22 வருஷமாக 8 எலெக்ஷனில் அவங்க ஒன்றா இருந்திருக்காங்க. 4 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 4 அசம்பிளி எலெக்ஷன். பட் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு சோதனை வந்திருக்கு. அது நேற்று வந்து அதில் எரியிற நெருப்பில் திமுக எண்ணெயை ஊற்றிருக்கு, தேமுதிக கொண்டு வந்து சேர்த்தது. இது காங்கிரஸை வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். அவங்க வந்து இப்போ 25 சீட்டை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். 25 போராடணும். 27, 28, 30 கேட்கலாம், எவ்வளோ வேணாம். சொடாக்கர் 70 சீட்டு கொடுத்தாரு. 70 சீட்டு கொடுத்தோட வேலை தான் தேமுதிக உள்ள கூட்ட விட்டார் ஸ்டாலின். அண்ணன் தானே கேட்குறேன், கேளு யாரு. அண்ணன் தான் வடிவேலுக்கு அப்படியே போச்சுது. இப்போ அவங்க 25லாம் கேட்க முடியாது. 27, 30லாம் கேட்டாங்கன்னா அவங்க 20லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் அதுக்கு வசதியாக தேமுதிக உள்ள வந்தானே, இதை பாருங்க, தேமுதிகக்கு கொடுக்கணும், மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கமலஹாசன் வேற இதுல சார். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க சார், போன எலெக்ஷனில் இல்லாத 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்து 2 பேருக்கும் சேர்த்து ஒரு 15 சீட்டாவது வருமா? ரஃப்லி 15 வரும்ல. 10 + 5 இல்லை 8 + 6 15 வைங்க சார். ரஃப் 15 வரும். 15 வரும். ரஃப் எஸ்டிமேட் 15 வச்சுக்கோங்க. இந்த 15 எங்கேருந்து நீ மேனேஜ் பண்ணுவ? ஏன்னா திமுக 170 நிற்கணும்னு பார்க்குது. இப்போ இந்த 15 வந்து எங்கேருந்து பண்ணுவேன்? இந்த 5 கட்சியிலேருந்து 6 + 6 + 6 + 6 + 25 which is 24 + 25 49. இந்த 49லேருந்து நீ வந்து 15 which is உருவணும். 14 வச்சுக்கோங்க, 35 சீட்டு. இந்த 14 நீ எங்கேருந்து மேனேஜ் பண்ணுவேன்? எல்லாரும் 1 அல்லது 2 இழக்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? டிஎம்கே வெரி ஷ்ரூட். அவங்க ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலாவை வைப்பாங்க எப்பயுமே அது கலைஞரோட பாணி. அது ஒரு ஃபார்முலாவை வச்சு அதுக்குள்ளே தட்ஸ் கால் லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து 27 சீட்டு அப்படின்ற போது வந்து ஏதோ ஒரு கணக்கு அதுக்கு சொன்னாங்க. வந்து இவங்க 39 சீட்டு வந்து 39 பார்லிமெண்ட்டு இருக்கிறதால 39 அசம்பிளினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? லாஸ்ட் டைம் நீங்கள் 9 சீட்டு ஜெயிச்சிங்க பார்லிமெண்ட். ஒரு பார்லிமெண்ட்டுக்கு 3 சீட்டு 27. அந்த மாதிரி ஒரு லாஜிக்கை வந்து அவங்க முன் வைப்பாங்க. ஒரு ஃபார்முலா. நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 15 கமலையும் இப்போ இவங்க பிரேமலதாவையும் நீங்கள் வந்து அகாமடேட் பண்ணி ஆகணும் உள்ள 14 சீட்ஸ். மக்கள் நல கூட்டணி உள்ள வந்துருச்சு. மக்கள் நல கூட்டணி மொத்தமா இப்போ மக்கள் நல கூட்டணி வந்துருச்சு, மக்கள் நீதி மையமும் வந்துருச்சு, எம்எம்எம்மும் வந்துருச்சு, மக்கள் நல கூட்டணி எம்என்கேவும் வந்துருச்சு. ஸோ இந்த 2 பேரையும் மேனேஜ். இப்போ ஒன்று நல்லா தெரியுதுங்க, கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறை கொடுத்த சீட்டு இந்த முறை கொடுத்தாலே அது பெரிய ஆச்சரியம். ஓகே. அப்போ ஒரு ஆப்ஷன் தான் காங்கிரஸ் ஒத்துக்கு வெளியில் போட போகிறாங்களான்றது. அந்த வதந்தி, அந்த கான்செப்ட் வதந்தி இல்லை, அது உண்மையாக கூட இருக்கலாம். அந்த டாக் வந்து வரும் நாட்களில் அதிகமாகும். அவங்க அக்ரிமெண்ட் சைன் ஆகிற வரைக்கும் 10 நாள் தெரிஞ்சிடும். 10 நாளில் தெரியாது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட வந்து ஓடும் இதெல்லாம். 1 மந்த் கூட ஆகும். இப்போ நமக்கு 2வது வாரம் தான் நோட்டிஃபிகேஷன் வருது. நமக்கு அதுவும் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் எலெக்ஷன்னா தான் உடனே முடிவு எடுக்கணும். நமக்கு ஒருவேளை மே 2nd ஃபர்ஸ்ட் வீக் எலெக்ஷன் போஸ்ட்போன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மார்ச் ஃபுல்லாக கூட ரிசல்ட் இப்படியே கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் ஒரு சீக்கிரம் முடிவுக்கு பண்ணணும்னு ஸ்டாலின் விரும்புகிறாருன்றாங்க. இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ 1ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 8ஆம் தேதி வந்து திருச்சி மாநாட்டில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஏறுறாங்க. அதுதான் சார். ஆனால் அதுக்காக அவசரமாக முடிப்பேன், செருப்புக்காக காலை வெட்ட மாட்டாங்க, அப்படிலாம் செஞ்சிட மாட்டாங்க. அது ஒரு எய்ம். அதுக்குள்ளே வரல, இன்னும் ஒரு வாரம் தள்ளி போகிறதால காம்ப்ரமைஸ் வரும்னா 8ஆம் தேதியே பண்ணிடணும்னு உடச்சிக்க மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க. பட் நான் கேட்குறது உங்களுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 2 கட்சி உள்ளே வந்ததில் ஒரு 15 சீட்டு தேவைப்படுது. அந்த 15 எங்கேருந்து மேனேஜ் பண்ண போகிறீங்க? 15 வந்து மேனேஜ் பண்ணும்போது திமுக தன்னோட கோட்டாலேருந்து கம்ப்ளீட்டாக கொடுத்து மேனேஜ் பண்ணுமா, அல்லது எல்லாரும் 1 2 குறைங்க, நாங்களும் குறைச்சிக்கிறோன்னு அந்த 15 வந்து பிரிச்சுருவோம். 10 சீட்டை வந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட 2 1 பிரிச்சுட்டு திமுக ஒரு 5 சீட்டை லூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி போகணும். ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு நேற்றைய டெவலப்மெண்ட்டுன்றது வயிற்றுல நெருப்பை கொட்டியிருக்குது. ஏன்னா இதோட விளைவு நம்மலாம் வந்து தேமுதிக உள்ளே போயிடுச்சு மீம்ஸ் பார்க்குறோம். அன்றைக்கி அவர் என்ன பேசினார், இவர் என்ன பேசினார், அப்படி பார்த்தா எவன் கூடயும் போக முடியாது. அப்படி அதனால் வந்து டார்ச்சை போட்டு வடிச்சார். அதனால் யார் வேணால் யார் கூட வேணால் போவோம், யாருக்கும் விவஸ்தை கிடையாது, வெக்கம் எதுவுமே கிடையாது. அதனால் அதுக்குள்ளே அதை வச்சு எந்த கட்சியும் அளவுகோல் போடாதீங்க. யார் வேணால் யார் கூட வேணால் போவோம். இந்த பிரச்சனையால் இப்போ இவங்க உள்ளே வந்ததால் சீட் ஷேரிங்கில்
நம்ம அடி வயத்தில் அடிமடியில் கையை வச்சுட்டாங்கன்றது எல்லா கூட்டணி கட்சி மெசேஜ் போக வேண்டியவங்களுக்கு போயிருக்கு. லெஃப்ட்டுக்கும் விசிகாக்கும் கண்டிப்பாக போயிருக்கும், காங்கிரஸுக்கும் போயிடுச்சு. இப்போ எப்படி வந்து ஆட்சியில் பங்கு கேட்டுட்டு 25 சீட்டு 20 சீட்டாக வாங்கிட்டு போய் நிற்பியா நீ? அதுவும் நடக்கும். ஏன்னா கடந்த கால வரலாறு அது. அதனால் யாருக்கும் வெட்கம் இல்லை. இப்போ விஜய் அவர்களுடைய இதில் வந்து காங்கிரஸ் போகிறாங்களா அப்படிங்கிற அதோட தொடர்ச்சி கேள்வி மாதிரி இப்போ சசிகலா வந்து ஒரு கட்சி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்க கட்சியாவோ இல்லை ஒரு குழுவாவோ தொடங்கி அவங்களும் தாவேக்கால போய் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐயா ராமதாஸ் தனியாக ஒரு குழு வரைச்சு அவங்களும் தாவேக்கால போய் சேர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. மேபி அது நடக்கலைன்னா தாவேக்கால அவரும் போய் இணையிறாரு. ஸோ இப்போ மீதம் இருக்கக்கூடிய குழுக்கள் சின்ன சின்ன நபர்கள் இருக்கிறவங்க அவங்க ஒரு கட்சி தொடங்கி தாவேக்காவை வலு சேர்க்க போகிறாங்க. அப்போ காங்கிரஸும் போய் கன்சாலிடேட் ஆகுறாங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான கூட்டணியாக மாறிடும். விஜய் தலைமையில் இப்படி ஒரு கூட்டணிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு புதிய பிம்பத்தை ஏற்படுத்தும். அது ஒரு பெரிய போட்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு போய்கிட்டே இருக்குல்ல சார், அதை பற்றின உங்கள் கருத்து? பவித்ராவின் கற்பனை வளத்தை பார்த்து சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ் ஐயா ப்ளஸ் காங்கிரஸ் காங்கிரஸ் போவாது. உறுதியாக சொல்கிறேன், காங்கிரஸ் போவாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காங்கிரஸ் பிப்ரவரி 20 மதியம் 1 மணி போவாது. இந்த மற்ற 3 பேரை பற்றி நீங்கள் சொல்லும்போது எனக்கு கண்ணதாசனோட பாடல் தான் ஞாபகம் வருது. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அதனால் வந்து பூஜ்ஜியங்களுக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்களை பார்த்தும் அதில் உள்ள ஏற்படக்கூடிய சலனங்களை பார்த்தும் அதனுக்குள் ஏற்படக்கூடிய தட்பவெப்பநிலை மாறுதல்களை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் அனைவரும் விஜயிடம் ஒருபோதும் போக முடியாது. ஏனெனில் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் ஒன்று திமுகவிடமோ அல்லது அண்ணா திமுகவிடம் தான் கிடைக்கும் மொழி விஜயிடம் கிடைக்காது. இவர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மார்ஜினலைஸ்டு ஃபோர்ஸாக மாறிட்டாங்க. இவங்களை வந்து பெரிய அளவில் அவர்கள், நான் யாரையும் குறைத்து இழிவுபடுத்தியோ பேச விரும்பவில்லை, அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு விதமான செல்வாக்கும் கிடையாது. அது வந்து ஒரு எலெக்ஷன் அலைன்சஸ்லாம் ஃபார்முலேட் ஆன பிறகு இவர்கள் அந்த ஹீட்டில் காணாமல் போவார்கள்னால் இவர்கள் வந்து ஒதுங்கி நிற்பார்கள். அதனால் அவர்களை வந்து நீங்கள் ஒரு மேஜர் பிளேயர்ஸாக நினைத்து கவலைப்பட வேண்டியதில்லை, பொருட்படுத்த வேண்டியது. நான் பர்சனலாக சொல்லலை, பொலிட்டிக்கலாக சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் யார் மேலே நமக்கு எந்த விதமான வன்மமோ அல்லது எந்த விதமான இதுவோ கிடையாது. அவர்கள் ஒரு பெரிய முக்கியஸ்தர்கள் கிடையாது. அவர்களுடைய அரசியல் என்பது அத்தகையது ஒரு அரசியல். அதனால் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட், காங்கிரஸ் மட்டும் தாவேக்காவோட போச்சுன்னா என்ன ஆகுன்றதை பற்றி வேணால் நீங்கள் பேசலாமே ஒழிய, நீங்கள் சொன்ன மற்ற தனிநபர்கள், அவங்க தனிநபர்கள் தான், அரசியலே கிடையாது அவங்களுக்கு, கட்சிகளும் இல்லை அவங்கக்கிட்ட. ஐ திங்க் அவங்கள பற்றி இந்த ஜெனரல் எலெக்ஷனில் பெரிய அளவில் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அவ்வளோ. நன்றி சார். பைபிள் நேயர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியாக இது போன்ற அரசியல் காணொலிகளை பார்ப்பதற்கு பைபிள் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.